வணக்கம் மக்களே. சர்க்கரை வள்ளி கிழங்குல இவ்வளோ சத்துகள் இருக்கா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா, இந்த ஒரு கேள்வி கண்டிப்பா வந்து எல்லாருக்குமே இருக்கும். அதற்கான பதில் இந்த ஒரு சர்க்கரை வள்ளி கிழங்குல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துகள் என்ன, எதுக்கெல்லாம் இதை பயன்படுத்தலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா? சரி வாங்க இப்போ நம்ம பதிவுக்குள்ள போயிடலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பாருங்க, ஆரோக்கியமா இருங்க. நம்முடைய உணவு பழக்கம், உடல் செயல்பாடுகள், ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கைக்கு மிக முக்கியம். சில நேரங்களில் நம்மளுடைய உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய சில உணவுகளை தவறான ஒரு வழிகாட்டத்தில் ஒதுக்கி விடுறோம். அப்படி நிறையவே ஆரோக்கியம் நிறைந்த உணவுகளை நம்ம ஒதுக்கிடுறோம். அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரை வள்ளி கிழங்கு அடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். சர்க்கரை வள்ளி கிழங்குல வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, வைட்டமின் சி, பொட்டாசியம், மெக்னீசியம், மேங்கனீசு, நார் சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்கள், இரும்பு சத்து, கால்சியம் போன்ற சத்துகள் காணப்படுது. உடல்ல சதை மற்றும் எலும்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு உதவும். இதனை வயது வித்தியாசம் இல்லாம அனைவரும் சாப்பிடலாம். அதே சமயம் இயற்கையாகவே கிழங்கு வகைகள்ல கொழுப்பு அதிகம் நிறைந்து காணப்படும். ஆனா சர்க்கரை வள்ளி கிழங்குல மிக குறைந்த அளவே கொழுப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சர்க்கரை வள்ளி கிழங்கு ஆரஞ்சு, ஊதா, சிவப்பு, வெளிர் மஞ்சள், வெள்ளை நிறம் போன்ற நிறங்கள்ல காணப்படுது. இவ்வாறு நிற வேறுபாடுகளுக்கு அதுல இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் காரணமாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னா, முதல் விஷயம் நான் சொன்னல, சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா. ஸோ சுகர் பேஷண்ட் கண்டிப்பாக இதை எடுத்துக்கலாமா எடுத்துக்கூடாதுன்ற ஒரு டவுட் இருக்கலாம். ஸோ சர்க்கரை வள்ளி கிழங்குல காணப்படக்கூடிய இந்த குளுக்கோஸின் அளவை அதிகரிக்கும் கிளைசமிக் இன்ஸ்டன் குறைவாக இருப்பதனால சர்க்கரை நோய் உள்ளவர்களும் இதை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சர்க்கரை வள்ளி கிழங்குல தேவையான அளவு நார் சத்து நிறைஞ்சுள்ளதுனால குடலின் ஆரோக்கியம் மேம்படுத்தப்படுது. இதனால் மலச்சிக்கல் உள்ளிட்ட குடல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படாம தடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் பி எனக்கூடிய அந்த பிரச்சனை பெருந்தமனி தடிப்பு வராம தடுக்குது. இதனால மாரடைப்பு மற்றும் எல்லா அபாயமும் குறையுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பெருந்தமனி தடிப்பு, புகைப்பிடித்தல், உயர் ரத்த அழுத்தம், நீரளவு நோய், மது அருந்துதல், அதிக எடை ஆகியவை காரணமாக ஏற்படுது. ஸோ சர்க்கரை வள்ளி கிழங்குல உள்ள பொட்டாசியம், மேங்கனீசு, மெக்னீசியம், கரோட்டினாய்ட்ஸ், பீட்டா கரோட்டின் ஆகியவை வாய் முதல் ஆசன வாய் வரையிலான அனைத்து உறுப்புகளின் அந்த புற்றுநோய் செல்களை அழித்து புற்றுநோய் ஏற்படாமல் பாதுகாத்துக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சர்க்கரை வள்ளி கிழங்கு ரொம்ப நல்லது. ஏன் அதிகமாக சாப்பிடக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ சர்க்கரை வள்ளி கிழங்கு அப்படின்றது நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. சர்க்கரை வள்ளி கிழங்குல அதிகமாக உள்ள கரிம அமிலமான ஆக்சலேட் சிறுநீரக கற்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மேலும் சிக்கலை உருவாக்குது. அதே போல் அதிகமாக இதை சாப்பிடும்போது இந்த கிழங்குல உள்ள பாலியால் என்ற கார்போஹைட்ரேட் அஜீரண கோளாறுகளை ஏற்படுத்துது. ஸோ சிலர் பேர் இதனை பச்சையாக சாப்பிடுவாங்க. இதனால தான் நமக்கு நிறைய பேருக்கும் சொல்கிறேன், செரிமான பிரச்சனை ஏற்படலாம் அப்படி சொல்லிட்டு. மேலும் அதிகமாக எடுத்துக்கொண்டா தலைவலி, முடி உதிர்தல், வறண்ட சருமம், கல்லீரல் பாதிப்பு, இதய பிரச்சனைகள் உள்ளியவையும் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சர்க்கரை வள்ளி கிழங்கை யூஸ் பண்ணி சர்க்கரை வள்ளி பாயாசம் செய்யலாம். ஸோ சர்க்கரை வள்ளி கிழங்கு கொண்டு நம்ம பாயாசம், கூலி பணியாரம், பொரியல், இனிப்புகள், கட்லட், சிப்ஸ் என ஏகப்பட்ட உணவு வகைகளை செய்யலாம். இப்போ நம்ம பாயாசம் எப்படி செய்யறதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் அதில் ரெசிபி செஞ்சுட்டு சாப்பிட்றதுனால நிறையவே உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தேவையான பொருட்கள் ஜவ்வரிசி 3 டீஸ்பூன், சர்க்கரை 2 டீஸ்பூன், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 1, முந்திரி பருப்பு, பாதாம் நம்ம தேவைக்கேற்ப எதுனா போட்டுக்கலாம், பால், ஏலக்காய், அவ்வளோதான். ஒரு பாத்திரத்தில் ஜவ்வரிசி எடுத்துக்கொண்டு அதில் கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. பின்னர் ஒரு குக்கரில் சர்க்கரை வள்ளிக்கிழங்கை 2ஆக வெட்டி வச்சுட்டு அதில் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து 4 விசில் வரும் வரை வேக வைக்கவும். பின் வேக வைத்த கிழங்கின் தோலை நீக்கி சிறிய துண்டுகளாக நறுக்கி கொள்ளவும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலை எடுத்து ஒரு கடாயில் ஊற்றி 5 நிமிடங்கள் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் ஊற வைக்கப்பட்ட ஜவ்வரிசி சேர்க்க வேணும்.
நன்கு வந்து வெந்தவுடன் அதனுடன் சர்க்கரை, முந்திரி பருப்பு, பாதாம் இந்த மாதிரி எதுனாலும் நம்ம போட்டுக்கலாம். இந்த கலவையில சர்க்கரைவள்ளி கிழங்கை சேர்த்து 2 நிமிடங்கள் நன்றாக கிளறி அதில் வந்து பாதாம் பருப்பை தூவி விட்டால் சுவையான சர்க்கரை கிழங்கு பாயசம் ரெடி. ஸோ பாயாசம் ஸ்வீட்லாம் பிடிக்காதவங்க சாலட் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு சர்க்கரை வள்ளி கிழங்கு வந்து நமக்கு வந்து அவ்வளோ ஒரு கிடைத்த ஒரு அற்புதம் அப்படின்னே சொல்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு நன்மைகளை வந்து இது நமக்கு தருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு டவுட் கண்டிப்பாக எல்லாருக்கும் போயிட்டுருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, புற்றுநோயை எதிர்த்து போராட ஊதா நிற சதை கொண்ட சர்க்கரை வள்ளிக்கிழங்கு அவசியம் அப்படின்னு வந்து பல்வேறு ஆய்வுகள் தெரிவிக்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய அந்த கரோட்டினாய்டுகள் வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு புரோஸ்டேட் புற்றுநோய் போன்ற புற்றுநோய் வராமல் தடுக்குது. அது மட்டும் கிடையாது, நிறையவே வந்து ஊட்டச்சத்துக்களை கொண்டிருக்கு. சர்க்கரை வள்ளி கிழங்குல உள்ள நார் சத்து மற்றும் ஆக்சிஜனேற்றங்கள் இருதய நோய்களுடைய அபாயத்தை குறைக்க உதவுவதாக பல்வேறு ஆய்வுகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ வந்து இந்த ஊதா நிறமாக இருக்கும் பார்த்தீங்களா சர்க்கரை வள்ளி கிழங்கு, அதில் நிறைய ஊட்டச்சத்துகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பீட்டா கரோட்டின் ஒரு சிறந்த மூலமாக இருக்குது. இந்த பீட்டா கரோட்டின் உடலில் வந்து வைட்டமின் ஏவாக மாற்றப்படுது. இது வந்து நோய்களுக்கு எதிரான ஒரு போராட்ட தன்மை கொண்டிருக்கு. அதாவது நோய்களுக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு சக்தி, ஏன்னா வைட்டமின் ஏ வந்து அதிகமாக இருக்குது, இது வந்து எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இதய கோளாறுலேருந்து நிறைய விஷயங்களுக்கு பயன்படுதுன்றதை நீங்கள் மறக்கவே கூடாது. அது வந்து பார்த்திங்கன்னா சரும பிரச்சனைகள். சர்க்கரை வள்ளி கிழங்குல உள்ள வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, வைட்டமின் இ மற்றும் ஆக்சிஜனேற்றங்கள் உங்களுடைய சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. ஸோ வைட்டமின் சி வந்து தோலில் முக்கிய கட்டமைப்பு புரதமாக வந்து கொலாஜன் தொகுப்புக்கு உதவுது. வைட்டமின் சியில் வந்து அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் இருப்பதாகவும் பல ஆய்வுகள் தெரிவிக்கிறாங்க. ஸோ முகப்பரு போன்ற தோல் நோய்களை சமாளிக்க வைட்டமின் வந்து உதவுது. சூரியனால் சேதமடைந்த சருமத்தில் சிகிச்சை மற்றும் மேலாண்மைக்கு வைட்டமின் ஏ வந்து இன்றியமையாதது. மேலும் இது வந்து கொலாஜன் தொகுப்பை வந்து தூண்டுது. இந்த அனைத்து ஊட்டச்சத்துகளும் நமது சருமத்தை பளபளப்பாகவும் இளமையாகவும் மாற்ற வந்து சரும ஆரோக்கியத்திற்கு நன்மை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து சருமத்திற்கு நல்லது. சுகர் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஏன் வெயிட் பண்ணணும்? கண்டிப்பாக வந்து சர்க்கரை வள்ளிக்கிழங்கு கண்டிப்பாக நம்ம சாப்பிடலாம். ரொம்பவே வந்து ஆரோக்கியம். கிழங்கு வகைகளில் இந்த உருளைக்கிழங்கு, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, அப்புறம் நிறைய கிழங்குகள் இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து சேப்பங்கிழங்கு இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு வந்து நிறைய நன்மைகள் கிடைக்கும். ஏன்னா வேக வைத்து சாப்பிடக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லது தான். இது போன்ற நிறைய அற்புதமான விஷயங்கள், ஆரோக்கியமான தகவல்களை தொடர்ந்து பார்க்க நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து நம்மளுடைய பதிவுகளை பாருங்கள். நன்றி, வணக்கம்.